பேரும் புகழும் பெற்று பெருமை வாய்ந்துருச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க போராட்டத்துக்கு அப்புறம் நாங்க வெற்றியை கண்டிருக்கோம். இதோட எங்க ஊரு 2வது வெற்றியை கண்டிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு தான் நிம்மதியான தூக்கம், நிம்மதியான சாப்பாடு. என்ன நடக்கும்ன்றது தெரியாம ரொம்ப கவலையா இருந்தோம். நேற்று இன்னையாரதி நாங்க ரொம்ப கவலையாத்தான் இருந்தோம். அரிட்டாபட்டின்ற ஊருக்கு டெல்லி எழுதி போய் ரொம்ப பேர் பெற்றுச்சு. எங்க ஊரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. அனைத்து விவசாய பொதுமக்களுக்கும் அரிட்டாபட்டி சார்ந்த அனைவரும் சேர்ந்து கோடான கோடி நன்றிகள். எங்க ஊருக்கு மத்திய சர்க்கார் கொடுத்த இந்த ஜியோக்கு நாங்க ரொம்ப ரொம்ப தலை வணங்கி ரொம்ப நாங்க எங்க சந்தோஷத்தை சொல்லவே இல்ல. ரொம்ப ரொம்ப அனைத்து ஊடகங்களுக்கும், ஒன்றிய அரசுக்கும், மாநில அரசுக்கும், அரிட்டாபட்டி மற்றும் சுற்று வட்டார 48 கிராம மக்களின் சார்பாக மிகவும் சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றிப்பா. இவ்வளவு நாள் வாழ்ந்தது சந்தோஷம் இல்ல தம்பி. இங்க பாருங்களேன், இப்படி பாருங்களேன், எங்களுக்கு கிடைச்ச சந்தோஷம் என்னன்னு தெரியுமா? 7 பிரிவுல நாங்க 8வது பிரிவு எடுத்திருக்கோம். இந்த கிராமம் இப்ப எடுத்தது 7 பிரிவு மனிதனுக்கு. நாங்க இன்னைக்கு பிறந்த மனிதன்ல 8வது பிரிவு அரிட்டாபட்டி எடுத்திருக்கு. அது காரணம் என்னடா, இந்த டங்ஷன் சுரங்கத்தை ரத்து பண்ண ஐயா பிரதமர் மோடி ஐயாவுக்கு நாங்க என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கோம். 2வது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்க முதலமைச்சர் ஐயா, அவரையும் இன்றைக்கு நாங்க மறக்க மாட்டோம். எங்களுக்கு தேவை என்னடா, விளையும் நிலங்கள், விவசாய பூமிகள். நாங்க அதை நம்பி வாழ்ற பூமி, உழைப்பாளிகள், விவசாயிகள். இந்த பூமியை எங்களுக்கு பாதுகாத்து கொடுத்ததுக்காக எத்தனை தலைமுறை வந்தாலும் சரி எங்க பிள்ளைகள் அந்த அரசுகளுக்கு நன்றி சொல்வோம். எங்களுடைய நன்றி வேற என்ன. எங்க கிராமத்து சார்பாக நாங்க பெரிய மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் தம்பி. மீடியாக்களுக்கு அனைத்து மீடியாக்களுக்கும் நாங்க சரியான விருந்து கொடுப்போம். அந்த விருந்து அனைத்து மீடியாக்களும் வரணும். அது எங்களுடைய உழைப்பு.